பொழுது காசா முஸ்லீம் எல்லாமே சுன்னத் ஜமாத் தானே. சுன்னத் ஜமாத் சாகும்போது கொத்து கொத்தா குழந்தைகள் சாகும்போது இந்த அரபு நாட்டு பாவிகள்லாம் எவனுமே கண்டுக்கலையே. அப்ப அந்த ஷியா தானே வந்து ஹெல்ப் பண்ணா இவங்களுக்கு. அந்த ஷியா தானே ஆயுதம் கொடுத்தா ஹமாஸுக்கு. அந்த ஷியா தானே இவங்களுக்கு சுன்னத் ஜமாத் சப்போர்ட் பண்ணா. அப்ப அந்த நேரத்தில் அந்த ஷியா, ஈரானா இருக்கிற ஷியா, அவன் வந்து சுன்னத் ஜமாத்து இது ஷியா தானே, சுன்னத் ஜமாத் தானே, செத்தனால சாவட்டுன்னு பார்த்துட்டு இருக்கலையே. நல்லா பாருங்க, காசா முஸ்லீம்கள் குழந்தைகள் எல்லாம் சுன்னத் ஜமாத்து, அதுல ஒரு ஷியா கூட கிடையாது. ஆனால் சுன்னத் ஜமாத் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய துபாயோ, கத்தாரோ, ஈராக்கோ அல்லது குவைத்தோ, சவுதி அரேபியாவோ எந்த அயோக்கிய ராஸ்கல்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலையே. காசா முஸ்லீம்களுக்கு ஷியான்னு சொல்றான், அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான், அவன் தானே உதவி செஞ்சான் ஹமாஸுக்கு, ஷியாக்களுக்கு. அந்த நேரத்தில் அவன் சுன்னத் ஜமாத்தான சாவுட்டு நினைக்கலையே. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சான், காசா மக்களுக்கு உதவி செஞ்சான், ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுத்தான் என்ற ஒரே காரணத்துக்காண்டி தானே இன்னைக்கு அடி வாங்கி செத்துட்டு இருக்கிறான், தன்னுடைய தலைவரை இழந்துட்டு இருக்கிறாங்க ஈரானு. அப்ப இந்த ஒரு சகோதரத்துவம் பார்க்க கூடாதா? எவ்வளவு காலத்துக்கு இன்னும் ஈரான் வந்து சிரியால ஆயிரக்கணக்கான உலமாக்களை கொண்டாங்க, ஷியாக்கள் அங்க கொண்டாங்க, இவங்க கொண்டாங்க, கொன்னே இருக்கட்டும், அது அவங்களுடைய அறியாமை. அப்படி பார்த்தா சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. ஜங்கே சிஃபி நடந்துச்சு, ஜங்கே ஜமல் நடந்துச்சு, ஒட்டக யுத்தம் நடந்துச்சு, கப்பல் யுத்தம் நடந்துச்சு, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு தரப்பு சஹாபா ஒரு தரப்பை குறை சொல்லிட்டு இருக்கோமா? அந்த சாவி இந்த சாவியை கொலை பண்ணாங்க, அந்த சாவி இந்த சண்டை போட்டாங்க குறை சொல்லிட்டு இருக்கோமா? எல்லாரும் நம்மளோட சஹாபாக்கள் தலை வச்சு கொண்டாடலையா? எல்லாருமே சஹாபாக்கள் தான். நம்ம அந்த ஜங்க சிஃபினை